வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நாம் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸில் இது ரெண்டாவது ரெசிபி செய்கிறோம். இந்த ரெசிபி தட்டை. இது தித்திப்பு, சுகர் உள்ளது. இது வெல்லம், ஒரு கப்பு கோதுமை மாவும், அரை கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் எள் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனில் வச்சுக்கலாம். பேனில் வச்சுட்டு இந்த 1 கப் கோதுமை மாவை இந்த பேனில் கொட்டிட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். அரிசி மாவு வறுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பக்குவத்துக்கு இதையும் லைட்டாக வறுத்துக்கணும். அது வறுபடும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் கோதுமை மாவு. அதுவும் இல்லாமல் இந்த கோதுமை மாவு எப்படின்னா ஒரு மாதிரி சலசலன்னு அப்படியே கோல மாவு போடுற மாதிரி பக்குவத்துக்கு வரணும், வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வறுபட்டு போச்சு. இப்போது இதை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இது இந்த மாதிரி வறுத்துட்டு போட்டால் தான் கோதுமை மாவு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்னா அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டும். இது அரிசி மாவு மாதிரி இருக்கும். அதனால தான் அது கொஞ்சம் வறுக்கிறது. வறுத்துட்டு இப்படியே ஆற வச்சுக்கலாம். வெல்லத்தை போட்டு அரை கப்பு தண்ணியை ஊற்றி இதை கரைச்சிக்கலாம். இது பாகு ஆகணும்னு அவசியம் இல்லை, கரைச்சிக்கினாலே போதும். வெல்லம் கரையணும். வெல்லம் கரைஞ்சிடுது. இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். சுட சுட மாவில் ஊற்றக்கூடாது, ஆற வச்சுக்கலாம். இல்லை ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா ஸ்வீட் தூக்கலாக கொடுக்கும். அப்புறம் எள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த எள்ளையும் போட்டுக்கலாம். இப்போது இந்த வெள்ளை தண்ணி, வேறு தண்ணியெல்லாம் விடக்கூடாது. இந்த வெள்ளை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணும். முதல்ல செய்கிறேன் இது. இதை எல்லடைன்னு சொல்லுவாங்க பாண்டியிலெல்லாம். தட்டைன்னு சொல்லலாங்க, எல்லடைன்னு சொல்லுவாங்க. இது ஸ்வீட். இது இந்த மாதிரி ஸ்வீட் முன்னாடிலாம் வரும், கடைகளில் பார்த்துருக்குறேன். ஆனால் இப்போ எதுவும் இந்த மாதிரி வர்றதே கிடையாது. ஆனால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சின்ன வயசுலேருந்தே இதை நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். இந்த கொத்து முறுக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொத்து முறுக்கெல்லாம் இதோட செட்டாக வரும். அது இப்போல்லாம் காணோம், கொத்து முறுக்கு மட்டும்தான் வருது. அதனால தான் இதை நான் இப்போ செய்கிறேன். வெல்லம் ஒரு 1/4 கப்பு இருந்தாலே போதும். கரைச்சி 1 கப்புக்கு 1/4 கப்பு இருந்தால் போதும். கரைச்சி இந்த மாதிரி சுற்றி வச்சுக்க வேண்டியதுதான். இப்போது நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். அதில் நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டர் இருந்தால் போடலாம், பட்டர் இல்லாதவங்க நெய் போட்டுக்கலாம். நான் நெய் தான் போடுறேன். நெய் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இது கோதுமை மாவு மாதிரி இல்லாமல் வறுத்து பிசைகிறதால ஒட்டலை கையில். அரிசி மாவு போட்டு பிசைகிற மாதிரியே இருக்குது பாருங்கள். அதனால் வறுத்து செய்யணும். அதை இந்த இலையில நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது. பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் சின்ன வயசில் நான் சாப்பிட்டதுன்றதால எனக்கு அந்த இது தெரியும். கொத்து முறுக்கு இதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க சின்ன வயசில். பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இப்போ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம தட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் தடவிக்கிங்க. நான் நெய் போட்டிருக்கேன். சரி, நான் பட்டர் பேப்பர் இருக்கிறதால பட்டர் பேப்பரில் ஈஸியாக செய்கிறதுக்கு வந்துட்டேன். இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் கூட, அந்த பால் கவர் இருக்குங்களா, அந்த பால் கவரில் கூட இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் தடவிட்டு இந்த மாதிரி செய்யலாம். இல்லாட்டினா இலையில கூட தட்டுவாங்க. நாம் இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக தட்டிக்கலாம், உருட்டிக்கலாம். இந்த 1 கப்பு மாவில் ஒரு 15 வருது. இப்போ இதை உருட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எப்படி செய்யலாம், தட்டலான்னு பார்க்கலாம். இதை இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த பட்டர் பேப்பரை
இப்படி வச்சுட்டு தட்டை முடிஞ்சால் தட்டலாம், இல்லாட்டினா இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ரவுண்டாக வரும். தட்டைக்கு செய்கிற மாதிரியே தான், எல்லடை காரத்துக்கு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே தான் அது. பாருங்க, இதே மாதிரி எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த திக்னஸ் வரணும், ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். காரத்துக்கு கொஞ்சம் நல்லா வைப்போம், இதுக்கு இந்த திக்னஸ் வரணும். உங்களுக்கு ஈஸியாக செய்யலான்றதுக்காக நான் செய்தேன், நான் தட்டிடுவேன். நான் இந்த மாதிரி இருங்க, இந்த மாதிரி திக்னஸ் வரணும். ஒன்று ஒன்றா செய்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செய்து எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தெகிலாக இருக்கிற மாதிரி வானல் வச்சுக்கோங்க. குழிவாக இருந்த மாதிரி இருந்தால் எண்ணெய் ரொம்ப அதிகமாக பிடிக்கும். எண்ணெய் சூடாயிடுது, ஆனால் சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கணும். இதே ஒன்று ஒன்றா போடும். ஒன்று மேலே வந்ததும் உடனே ஒன்று போட்டுடலாம். இந்த ரெசிபியை சீக்கிரம் ஈஸியாக செய்திடலாம். நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. பிசைஞ்சு உடனே கூட தட்டிடலாம். நைஸாக தட்டணும், அவ்வளோதான். நல்லா கிறிஸ்பியாக இது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் ஆற வச்சதுக்கப்புறம் தான் இது இருக்கும். ஏன்னா வெல்லம் போட்டு செய்தது இல்லையா, சுட சுட இருந்ததுன்னா கொஞ்சம் நம்தா மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் இது பண்ணாதீங்க, கிறிஸ்பி ஆகிடும். ஆறுனதும் அந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிடும். இந்த ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள். இது மைதா மாவுலையும் செய்வாங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் மைதா யூஸ் பண்ணுறது கிடையாதுன்றதால இப்போது கோதுமை மாவில் நான் செய்தேன். நான் இந்த ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.